ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம போகிக்கு இதை நிறைய பொருள் எரிப்போம் இல்லையா? அந்த பொருளில் இப்போ நான் சொல்கிறேன், இந்த 3 பொருளையும் சேர்ந்து எரித்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நமக்கு இருக்கிற நோய் நொடி எல்லாம் போயிடும். அதுக்கு இந்த ரெட் கலர் கிளாத் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மிளகு, உப்பு, குண்டு மஞ்சள், இதெல்லாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து இந்த மாதிரி ரெட் கலர் கிளாத் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு. நான் சொல்கிற இந்த 3 பொருளுக்குமே நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் பவரெல்லாம் அதாவது கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் இருக்குங்க. கல்லுப்பு நமக்கு நல்லது செய்யும், நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் பவர் எடுத்துரும். அதுக்கப்புறமா மிளகு நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் பவரெல்லாம் எடுத்துடும். அதனால் சொல்லுவாங்க, பகைவன் வீட்டிலும் 10 மிளகு இருந்தால் சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குண்டு மஞ்சள். இதை என்ன பண்ணுங்கள், மூட்டையாக கட்டிக்கோங்க. அப்படியே சேர்த்து மூட்டை மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இல்லையா ரப்பர் பேண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு இந்த மாதிரி முடிச்சு மாதிரி போட்டுக்கிட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு உங்கள் தலைகணை கீழே வச்சுக்கிட்டு நைட்டு படுத்துக்கோங்க. இன்றைக்கி நைட்டு படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு காலையில் போகி கொளுத்துவோம் இல்லையா? அந்த போகியில் நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண பழைய துணி, இன்னர் மட்டும் போடாதீங்க. நம்ம யூஸ் பண்ண பழைய துணி போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண பெட்டில் இருக்க தலைகணை உரை, போர்வை, அதுக்கப்புறமா அந்த நம்ம மிதியடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது, அதுக்கப்புறம் அந்த மாஃப் போடுவோம் இல்லையா அது, தொடப்பம், இதெல்லாம் நீங்கள் வந்து போகியில் போட்டு கொளுத்துவோம். அந்த மாதிரி கொளுத்தும் போது மிதியடி கூட கொளுத்துலாங்க, சொல்லிட்டேனாலும் தெரியல. அது கூட இந்த பொருள். இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் மூட்டையாக கட்டி தலைக்கீழே வச்சு படுத்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு கிளாக் வைஸ் 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் 3 தடவை தலையை சுற்றிட்டு அதை எடுத்து அப்படியே அந்த நெருப்பில் போட்டுடுங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவ் பவர், கண் திருஷ்டி, செய்வின கோளாறு இருந்தால் அது, உடம்புல வந்து நம்ம நோய் ஹாஸ்பிட்டல் கைமா தெரியுறோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நோய் நொடி இருந்தாலும் சரி, எல்லாமேங்க மொத்தத்தில் A to Z நான் சொல்கிறது. நமக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவ் பவர், நிறைய வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் எனக்கு தடங்களாக வருது, எங்கே போனாலும் எனக்கு நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் வந்து கஷ்டம், 4 பேர் நம்மளை பார்த்து திட்டுறாங்க, நம்மளை அந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் இருந்தால் நம்மளை 4 பேர் பார்த்து நல்ல இதுவாக சொல்ல மாட்டாங்கங்க நம்மளை. அந்த மாதிரி இருக்கிற எல்லா தடங்கள், தீய திருஷ்டி, கண் திருஷ்டி, நமக்கு பொருளாதார பற்றாக்குறை எல்லாமே இந்த ஒரு பரிகாரத்தில் நீங்கிடுங்க. இது சிம்பிளான பரிகாரம் தான், ஆனால் பவர்ஃபுல் ரெமெடி. நீங்கள் இந்த போகிக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செய்யலாம். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு மூட்டை, இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி ஒவ்வொருத்தர் தலைகாணி கீழியும் அப்படியே விட்டுடுங்க. நைட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சு அதே மாதிரி தான் அவங்க கையால் பண்ணிவிட்டு நெருப்பில் போட்டுருங்க. குழந்தைங்க பண்ண முடியல, எழுந்துக்க மாட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் தான், அவங்களோட பேரண்ட்ஸ் இதை செய்யலாங்க, தப்பே கிடையாது. செஞ்சு இந்த மாதிரி போகியில் போட்டு கொளுத்திடுங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவ் பவரும் போயிட்டு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏற்றமான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு கூடிய பொங்கல் கண்டிப்பாக வரும். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.